ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷு இன்ஃபோ. முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. முருங்கைக்கீரை பொடிக்கு தேவையான பொருளாக பார்க்கலாங்க. முருங்கைக்கீரை 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் துருவல் ஒரு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்கிறோமோ அந்தளவுக்கு இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. ஒரு 4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 6 சிகப்பு மிளகாய், சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, அப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதையெல்லாம் எண்ணெய் ஊற்றி நல்லா ஓரளவுக்கு ரெட் கலராக வர்ற மாதிரி, கோல்டன் ரெட்டாக வர்ற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாங்க. வறுத்து எடுத்ததுக்கப்புறம் அந்த சூட்லேயே இந்த தேங்காய் 1 நிமிஷம் போட்டு எடுத்துகிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு முருங்கைக்கீரையை தனியாக ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. அது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச ஆயிலை சேர்த்திக்கலாங்க. நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 நிமிஷம் இது ஹீட் ஆகட்டுங்க. எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. இப்போ இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாங்க. உளுத்தம்பருப்பு, கருப்பு உளுத்தம்பருப்பு நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வெள்ளை உளுத்தம்பருப்பு தான் பிடிக்குன்னா அப்படி கூட மாற்றிக்கலாங்க. கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். சிகப்பு மிளகாய் சேர்த்திக்கலாம். புளி, உப்பு, இதையெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு தடவை கோல்டன் ரெட்டாக எடுத்துக்கலாங்க. இதை இந்த அளவுக்கு வறுத்தா போதுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த சூட்லேயே நம்ம எடுத்து வச்ச தேங்காய் துருவலை சேர்த்து ஒரு பரட்டிட்டு ஆற வச்சிடலாங்க. இது ஆறினதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதே இதுலேயே நம்ம முருங்கைக்கீரையை வதக்கிக்கலாங்க. இது இப்படியே ஆறட்டுங்க. பிளேட்டில் மாற்றினதுக்கப்புறம் ஆறிட்டு இருக்கட்டும். பருப்பெல்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இதை அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், அதே பேன்லேயே இப்போ நம்ம முருங்கைக்கீரையை வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் நல்லாவே வதக்கிக்கலாங்க. ஏற்கனவே நான் அந்த பேனில் எண்ணெய் இருக்குது, இருந்தாலும் பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. 1 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இதை ஆறட்டுங்க. அந்த பருப்போடு சேர்த்து இதையும் ஆற வச்சிடலாங்க. பருப்பெல்லாம் இந்தளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கிற கீரையை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. பருப்பு கீரையெல்லாம் அரைச்சாச்சுங்க. தண்ணி ஊற்றி நீங்கள் துவையல் மாதிரி அரைச்சிக்கலாம். நான் இதை முருங்கைக்கீரை பொடி சாதம் மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியை ரெடி பண்ணலாங்க. ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லைங்க. இப்போ தண்ணி ஊற்றி அரைச்சோம்னா துவையல், சட்னி எப்படி வேணால் சொல்லிக்கலாம். இப்போ நான் லஞ்ச் பாக்ஸுக்காக முருங்கைக்கீரை சாதப்பொடியை ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்து இதையும் சேர்த்து வதக்கிக்கணுங்க. அது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. உங்களுக்கு துவையலாக வேணும் அப்படின்னா தண்ணி ஊற்றி அரைச்சா துவையல் ரெடிங்க. முருங்கைக்கீரை பொடி ரெடியாக இருக்குங்க. இப்போ சாதம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஆயில் நல்லெண்ணெய் இல்லை ரெகுலர் சன்ஃப்ளவர் ஆயில், ஏதாவது ஒரு குக்கிங் ஆயில் உங்களுக்கு பிடிச்சதை சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. கடுகு சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். நம்ம சேர்த்த பருப்பு ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆகட்டும். பருப்பு ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு. காஞ்ச மிளகாய் ஒரு 2 மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை பொடியில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருந்தா கூட இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை நம்ம இப்போ சேர்த்திக்கலாங்க. சாதத்துக்கு தகுந்த உப்பு சேர்த்திக்கலாங்க. பருப்பு நல்லா கலர் ஆகிடுச்சுங்க. இது போதும். இப்போ நம்ம முருங்கைக்கீரை பொடியை சேர்த்துக்கலாங்க. பாருங்க, தேவையான அளவு நம்ம எவ்வளோ சாதம் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பொடியை சேர்த்துக்கலாம். அப்புறம் சாதத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ உப்பை சேர்த்திக்கலாங்க. ஏன்னா நம்ம சாதம் இப்போ தானே சேர்க்குறோம், அதுக்கு தகுந்த உப்பு சேர்த்தா தான் சரியாக இருக்கும். பொடியில் போட்ட உப்பு அந்த பொடிக்கு மட்டும்தான் சரியாக இருக்கும். பாருங்கள், சாதம் நான் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க.
நல்லா கிளறிடலாங்க. முருங்கைக்கீரை சாதா பொடி, அதாவது நம்ம கிளறின சாதம் ரெடியாக இருக்குங்க. முருங்கைக்கீரை பொடி சாதம் சூப்பராக செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக நம்மளோட முருங்கைக்கீரை பொடி சாதம் இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் நெய் கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாங்க. நெய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. புளிப்புக்காக லெமன் ஜூஸ் வேணால் சேர்த்துக்கலாம். ஆனால் நாம் தான் பொடி அரைக்கும் போது புளி சேர்த்து அரைச்சதுனால நல்லா புளிப்பாக காரமாக உரப்பாக இருக்குங்க இந்த ரைஸு. டேஸ்ட்டு மட்டும் இல்லைங்க, சத்தும் அல்டிமேட்டாக இருக்கும். எந்த விதத்துலேயும் குறையாதுங்க. முருங்கைக்கீரை பொடியாக செஞ்சதுனால அதோட சத்து குறையும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ண வேண்டியதே இல்லைங்க. அதே அளவு சத்து தான் இதுலேயும் கிடைக்கும். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. முருங்கைக்கீரை சாதப்பொடி ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வதக்கினதுக்கப்புறம் மசாலா தனியாக ரோஸ்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் கீரையை தனியாக வதக்கி எடுத்தோம். 2 தனித்தனியாக வச்சுட்டு பருப்பை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கீரையை சேர்த்து அரைக்கும் போதே நான் உங்களுக்கு காமிச்சேன். துவையல் மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக அப்படி செஞ்சேங்க. நான் இந்த மாதிரி பொடி மாதிரி ரெடி பண்ணிட்டேன். உங்களுக்கு துவையலாக தான் வேணும்னா நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி துவையலாக அரைச்சிக்கலாம். இல்லை சட்னி மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி தண்ணி ஊற்றி சட்னி மாதிரி செஞ்சுக்கலாங்க. நம்ம விருப்பம்தான். சட்னி துவையலாக செஞ்சோம்னா தயிர் சாதத்துக்கும் ஊறுகாய் மாதிரி தொட்டுக்கலாம். சாதத்துக்கும் கிளறி சாப்பிட்லாம். இது பொடியாக பண்ணதுனால டெஃபினட்டாக டிஃபனுக்கும் தோசை மேலே கூட டாப்பிங் மாதிரி போட்டுக்கலாங்க. சூப்பராக இருக்கும். நம்ம நல்லா புளிப்பு, காரம், உப்பு இதெல்லாம் சேர்த்ததுனால கூடவே தேங்காய் துருவல் கண்டிப்பாக சேர்க்கணுங்க. அப்போ தான் அதோட கசப்பு தெரியாமல் நம்மளோட பொடி டேஸ்ட்டாக இருக்குங்க. உப்பு, காரம், புளிப்பு கரெக்டாக பதமாக பக்குவமாக போடுங்க. அப்போ தான் இந்த பொடி இந்த கீரை பொடி சூப்பராக இருக்கும். இதில் ஏதாவது ஒன்று குறைஞ்சா கூட கீரை பிடிக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு கஷ்டமாக இருக்குங்க. எந்த கீரையாக இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டோம்னா குழந்தைங்க வேணான்னு சொல்ல மாட்டாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.